குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பிடிச்சி ஜெயில போடாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? அது ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலும் ஜெயில் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களே தவிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரன் அவர் வந்து ஏற்கனவே இந்த வழக்கில் ஈடுபட்டனால அவரை போய் தேடி பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது அவர் வீட்டுல அவங்க தம்பி தான் இருக்காங்க. அவங்க தம்பியிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்ற 2 நாட்களா எங்க அண்ணன் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டின மாதிரி எனக்கு தோணுது. காவல்துறை வந்து சாதாரணமா இவர் என்ன சொல்றாங்க, இவர் இந்த வழக்குக்கு சம்பந்தம் கிடையாது, இவர் சும்மா வந்து ஃபால்ஸா வந்து இம்ப்ளிகேட் பண்ணி இவர் மேல திணிக்கப்பட்ட அந்த பொய்யான புகாரு மெயினான கல்பிட்டை வந்து பிடிக்காதனால காவல்துறை வந்து இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு ஃபேஸ் வராம போனுச்சு? என்ன காரணம்? இவர் எப்படின்னா இன்னன் அவுட் வந்து ரெகுலரா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டு போறது, யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இவர் எப்பயுமே அந்த யூனிவர்சிட்டியோட அந்த பகுதிகள் எல்லாமே அவருக்கு நல்ல வந்து தெரிஞ்ச ஒரு பகுதின்றனால நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தனிமையா இருந்தது நான் வீடியோ வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன், இதை வந்து நான் உங்க யூனிவர்சிட்டியோட டீன் கிட்ட கொடுத்துருவேன், இல்ல அந்த ஸ்டாஃப் இருக்காரு அந்த ரூம்ல அந்த ஸ்டாஃப்ட காமிச்சிருவேன், உங்க 2 பேருக்கும் டிசி கொடுத்துட்டு அவங்க படிப்பை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றாரு. 2வது ஆப்ஷனு, இந்த வீடியோவை உங்க அப்பாவுக்கு நான் அனுப்பிச்சிருவேன், அப்புறம் ஆன்லைன்ல போட்டுரு, எது உனக்கு வசதி பாருன்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாரு. அந்த ஆப்ஷன் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். இன்னொரு சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்ன சொல்றாரு, அது எப்போ சொல்றாருன்னா, நான் சொல்றதை நீ செஞ்சாகணும், இல்லைன்னா இது ஃபுல்லா பரவிடும், நீ பார்த்துக்கன்னு ரொம்ப த்ரெட்டன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தெரியல. ஏன்னா யாருமே லிட்டான பகுதி வேற. இவர் என்ன பண்ணிருக்கிற முகத்தை வந்து மூடிக்கிட்டு ஒரு மாஸ்க் போட்டு கேப் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு. முகமா அந்த நான் பார்த்தா அடையாளம் காட்டக்கூடிய நபர்னு சொல்லி நம்ம வந்து தெளிவா சொல்றாங்க அந்த புகார்லயே. நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பாலியல் ரொம்ப பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துல வந்து எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த மாணவிக்கு அன்னைக்கு என்ன நடந்தது? கடந்த 23 டிசம்பர், அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி அவங்களுடைய ஆண் நண்பர் கூட இரவு நேரம் அந்த உணவு முடிந்த அப்புறமா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாக்கிங் போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு 3வது நபர் ஒருத்தர், கல்லூரிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத நபர் ஒருத்தர் உள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க, த்ரெட்டன் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம கூட இருக்க ஒரு அவங்க ஃப்ரெண்டு அவர் என்ன பண்றாரு, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் அடிச்சு ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு இவங்க கிட்ட மட்டும் தனியா வந்து என்ன சொல்றாரு, 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தனிமையா இருந்தது நான் வீடியோ வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன், இதை வந்து நான் உங்க யூனிவர்சிட்டியோட டீன் கிட்ட கொடுத்துருவேன், இல்ல அந்த ஸ்டாஃப் இருக்காரு அந்த ரூம்ல அந்த ஸ்டாஃப்ட காமிச்சிருவேன், உங்க 2 பேருக்கும் டிசி கொடுத்துட்டு அவங்க படிப்பை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றாரு. 2வது ஆப்ஷனு, நான் சொல்றத நீங்க கேட்ட கூட தனிமையா இருந்தா நான் இதை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். 3வது என்ன சொல்றாரு, ஆமா எனக்கு இதையும் 2த்தையும் நீங்க நான் சொல்ற ஆப்ஷன் அதையும் கேட்கலன்னா இந்த வீடியோவை உங்க அப்பாவுக்கு நான் அனுப்பிச்சிருவேன், அப்புறம் ஆன்லைன்ல போட்டுரு, எது உனக்கு வசதி பாருன்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாரு. ஆப்ஷன் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். இன்னொரு சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அது என்ன சொல்றாரு, அது எப்போ சொல்றாருன்னா, இவர் வந்து தனிமையில, அதாவது அந்த அவங்க கூட ஆண் நம்பரை போட்டு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சுட்டு இன்னொருத்தர் நம்பரை சொல்லி இன்னொருத்தரோட நபருடைய பேரை சொல்லி நீ அந்த ஒரு வாகனத்தாண்ட நில்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது இன் பிட்வீன்ல. போன் வரும்போது ஒன்னும் சார் சும்மா மிரட்டிட்டு நான் விட்டுருவேன் சார், வேற எதுவும் நான் பண்ணல சார் அப்படின்னு ஒரு போன்ல யார்ட்டையும் பேசுறாரு. பேச முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த அம்மாவை வந்து ஒரு இருட்டான பகுதிக்குள்ள கூட்டிட்டு போய் அழைச்சி அவரை வந்து இந்த பாலியல் வன்கொடுமை செய்றாரு. அந்த மாணவி வந்து ரொம்ப கெஞ்சி கதறி இருக்காங்க, ரொம்ப அழுதுருக்காங்க, அப்பயும் ஒரு உடலை. நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா இது ஃபுல்லா பரவிடும், நீ பாத்துக்கன்னு சொல்லி ரொம்ப த்ரெட்டன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தெரியல. ஏன்னா யாருமே லிட்டான பகுதி வேற. இவர் என்ன பண்ணிருக்காரு, முகத்தை வந்து மூடிக்கிட்டு ஒரு மாஸ்க் போட்டு கேப் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு. முகமா அந்த நான் பார்த்தா அடையாளம் காட்டக்கூடிய நபர்னு சொல்லி நம்ம வந்து தெளிவா சொல்றாங்க அந்த புகார்லயே. சொன்னோன்னே அவருடைய ஆசைக்கு எனக்கு அந்த அம்மா வந்து நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பாலியல் ரொம்ப பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, 2 நாள் கழிச்சு திருப்பி நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், நம்பர்ல வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவேன், நான் சொல்ற இடத்துக்கு வரணும் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு ஸ்டாஃப் இருக்காட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நான் ஊருக்கு போயிருவேன், செமஸ்டர் எக்ஸாம் முடியுது, நான் ஊருக்கு போயிருவேன், ஊருக்கு போயிட்டு ஜனவரி 20க்கு மேலே நான் வருவேன், இப்ப நான் வந்து அது நடுவில் இருக்க முடியாது போது என்ன சொல்லி இருந்துதான் ஆகணும், 2 நாள் கழிச்சு நான் திருப்பி பார்ப்பேன் இருந்தாகணும், இந்த விஷயத்த வெளியே சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாரு. நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சொல்லிட்டு போனா நம்ம திரும்பி கூட பார்க்கலன்னு அந்த பயம் ஒண்ணு. அது காலேஜுக்குள்ள நம்ம ஒரு கேம்பஸ்குள்ள இருக்கும், சேஃப்டியா இருக்கும், அதில் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தர் உள்ள வந்து இந்த மாதிரி நம்ம த்ரெட்டன் பண்ணி மறைச்சு ஒரு பயத்துல ஒரு நடுக்கத்துல திரும்பி கூட பார்க்காம அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. அப்புறமா தான் அவங்க ஆண் சேர்ந்து புகார் கொடுக்குறாங்க. கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்புறமா தேடுறாங்க இந்த சம்மந்தப்பட்ட நபர் யார் என்ன சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஆராயிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வரல இவர்.
எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு ஃபேஸ் வராம போனுச்சு, என்ன காரணம்? இவர் எப்படின்னா இன் அண்ட் அவுட் வந்து ரெகுலரா அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள வந்துட்டு போறது, யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இவர் எப்பயுமே அந்த யூனிவர்சிட்டியோட அந்த பகுதிகள் எல்லாமே அவருக்கு நல்லா வந்து தெரிஞ்ச ஒரு பகுதின்றனால மெயின் என்ட்ரன்ஸ் வரதில்ல, பின்பக்கம் இருக்க என்ட்ரன்ஸ் வழியில வந்து உள்ள போறது, அந்த இருள் சூழ்ந்த பகுதியில வந்து சுத்துறது, இந்த மாதிரி யாராவது நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள த்ரெட்டனிங் பண்றது இது மாதிரி அவர் நடந்திருக்காரு. அவர் மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சரித்திர பதிவேடு இருக்கு. ஒரு 15 குற்றங்கள், இதே மாதிரியான குற்றங்கள் அவர் மேல ஏற்கனவே இருக்காரு. 15 குற்றங்களா? ஆமா, 15 மாணவிகளை, ஒரு 15 மாணவிகள் இல்ல, இதே சேம் 15 வழக்குகள் அவர் மேல நிலுவையில இருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா? காதலன் கூட தனியா இருந்த பெண்களை மிரட்டி இந்த மாதிரி 2011 இதே மாதிரி இன்சிடென்ட் பண்ணிருக்காரு. 2 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து பெயில் வந்திருக்காரு. அதே மாதிரி போயிட்டு வந்துமே இவர் திருந்தலையா? அதுக்கப்புறம் மகாபலிபுரத்திலேயே அதே மாதிரி பண்ணிருக்காரு. நிறைய இங்க சென்னை மட்டும் இல்ல, நான் மகாநல்ல அப்படின்னு ஒரு நடிகர் கார்த்தியோட படம் வந்ததுல, அதுல எப்படி இந்த பீச் ஓரமா தனிமையா இருக்கக்கூடிய காதலர்களை மிரட்டி காதலன் அடிச்சு போட்டுட்டு அந்த காதலியை பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி சேம் இன்சிடென்ட் தான் இதுவும். அப்படின்னா நான் மகாநல்ல அந்த வில்லன் கேரக்டர் தான் இந்த பிரியாணி கடை பர்சனா? நம்ம வில்லன் கேரக்டர் எடுக்கிறது சொல்றதுக்கு பதில் நடந்த இன்சிடென்ட் வந்து என்னன்னா அந்த கோர்வை எது பண்ணணும்னா முகத்தை வந்து ஐடென்டி காமிக்க மாட்டாங்க. ஒரு மாணவி தானே, எங்க போய் கம்ப்ளைண்ட் குத்துற போறாங்க, நம்ம த்ரெட்டனிங் பண்ணிருக்கோம், வீடியோ எடுத்து வச்சிருக்கோமே. அதாவது இவர் வந்து அந்த அம்மா கிட்ட இந்த பாலியல் கொடுமை பண்ணும்போது அதையும் வந்து பண்ணிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. என்ன எதை அவங்க கிட்ட நம்ம கிட்ட பேசி விரட்டுறாரு இல்லையா, விரட்டி அந்த அம்மா வந்து இவருடைய ஆசைக்கு எனக்கு சொல்லும் போது அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இதே நான் அனுப்பிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிருக்காரு. பொண்ணு கூட தனிமையில இருந்தது. ஆமா, அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு சொல்ல ரொம்ப வந்து த்ரெட்டனிங் பண்ணோன்னே. இருந்தாலும் சாதுரியமாக அந்த மாணவி வந்து யோசிச்சு சுய புத்தியோட இது நம்ம விட்டுட்டு இன்னொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்றனால உடனே காவல் நிலையத்தை அணுகி காவல் நிலையத்தை ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதனால அவர் கைது செய்யப்பட்டார். இதுவே இவங்க புகார் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா திருப்பி அவர் மற்ற மாணவிகளை இதே மாதிரி ஒரு வன்கொடுமையில ஈடுபடுத்திருப்பார். ஆனா போலீசாருடைய விசாரணையில இதே அண்ணா பல்கலைக்கழக அந்த கேம்பஸ் கூட இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு, அது இவர் தான் பண்ணிருக்காருன்னு வேற விஷயங்கள்லாம் வெளியில ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. உண்மையா? அது 2011 தான் சொன்ன முடியும். 2011 இதே மாதிரி ஒரு வழக்குல இதே அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவி கிட்ட தப்பா நடக்காரு, யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல மாணவி கிட்ட நடந்திருக்காரு. அதுக்கு அவர் மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறது 2 இயர்ஸ் வந்து பிரிசன்ல இருந்து வந்திருக்காரு, ரிலீஸ் ஆயிட்டு. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் மேல வழக்குகள் பாத்தீங்கன்னா 15 வழக்குகள் இருக்கு. வந்து இந்த பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லாம கடத்தல் வழக்குகள், மிரட்டல், அந்த மாதிரி நிறைய வழக்குகள்ல அவர் மேல நிலுவை இருக்கு. அப்படின்னும் போது காவல்துறை வந்து சாதாரணமா இவர் என்ன சொல்றாங்க, இவர் இந்த வழக்குகளுக்கு சம்பந்தம் கிடையாது, இவர் சும்மா வந்து ஃபால்ஸா வந்து இம்ப்ளிகேட் பண்ணி இவர் மேல திணிக்கப்பட்ட அந்த பொய்யான புகாரு, ஆனா மெயினான கல்பிரிட்டை வந்து பிடிக்காதனால காவல்துறை வந்து இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. கிளியரா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பாதிப்படைந்த மாணவியை வந்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பாலத்தில் அடையாளம் காட்டக்கூடிய நபர்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. அவரை கூப்பிட்டு அவரை ஃபுல்லா விசாரிச்சு அவரை காமிச்சு இவர் போது ஆமா நம்ம வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அரெஸ்டே பண்றாங்க. அது வரைக்கும் வெளியே வந்து சொல்லல. அதனால தெரிவிட்டு இருக்காங்க யாருன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாதனால வெளியே இன் அண்ட் அவுட் போன அந்த ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. இந்த கன்சர்ன் பர்சன் மேல யார் எஃப்ஐஆர் இருக்கு, ஏதாவது இந்த காலேஜ் சரௌண்டிங்லயோ இல்ல ப்ரீவியஸ் கேசஸ் இந்த கோட்டுப்புறத்தை சார்ந்த நபர்கள் யாராவது இந்த ஏற்கனவே இந்த மாதிரி வழக்குகள் ஈடுபட்டிருக்காங்க பார்க்கும்போது இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகர் என்ற அவர் வந்து ஏற்கனவே இந்த வழக்கில் ஈடுபட்டனால அவரை போய் தேடி பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது அவர் வீட்டுல அவங்க தம்பி தான் இருக்காங்க. அவங்க தம்பிகிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்லு, 2 நாட்களா எங்க அண்ணன் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டின மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க தம்பி ஷேர் பண்ணுறாரு. சரி, அண்ணன் எங்க தானே எங்க இருக்காரு தெரியலன்றாங்க. சப்சிக்வெண்டா எப்பவுமே டெய்லி பிரியாணி கடை போடுறவர் அன்னைக்கு 2 நாள் கடையே போடல. சோ அவர் தேடும் போது அவங்க நண்பர்கள் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது எனக்கு அந்த நீங்க கேட்கிற விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னை தாளமா நீங்க போட்டு என்னை மிரட்டுறீங்க, நான் ஒரு ஆளுங்கட்சியில நான் ஒரு பதவியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸையே திமுக ஒரு பதவியில இருக்கேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அதாவது போலீஸே சொல்றாரு. அவருடைய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஆளுகின்ற அரசுல இருக்கிற மக்கள் எல்லாமே முன்னாடி இருக்கவங்க சரி இப்பயும் இருக்கவங்க சரி, முன்னாடி வந்து நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி போறவர்களும் சேர்ந்துதான் நான் வந்து பணி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது கட்சியில ஓட்டு போடுறவங்க கூட ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா ஓட்டு போடுறவங்க கூட அந்த கட்சியை பிடிச்சதான் ஓட்டு போடுறாங்க. அதனால அவர் அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர்னா ஒரு பதவி அவருக்கு தேவைப்பட்டால பதவி கொடுக்குறாங்க. அவர் இருக்க அமைச்சரோட போட்டோ எடுத்துட்டாரு, துணை முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காருன்றனால அவங்க கிட்ட அவருக்கு நல்லதான் பண்ணாருன்றது வந்து ஒரு விஷயமா எடுத்து போறது தப்புன்ற விஷயம். ஏன்னா நம்ம கையில இருக்க விரல்கள் எல்லாமே வந்து ஒரே ஈவன் அல்ல, விரல்கள் எல்லாமே ஹைட்டாவும் சின்னதாவும் அப்படிதான் இருக்கு. கட்சி பேரை சொல்லி தப்பிக்க விடல. ஓகே,
ஏன்னா இது ஒரு அரசியல் சொன்னா நம்ம விட்டுருவாங்க, நம்ம ஒரு பதவியில இருக்கோம்னு சொல்லி நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் வந்து இது ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு அரசியல் பண்றதுக்கான நோக்கம் தான் இருக்காங்க தவிர்த்து இந்த மாதிரி குற்ற சம்பவம் எப்படி நடந்துச்சு, இவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் கூட இருக்க இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல வந்து யோசிக்கிறத விட்டுட்டு இது அரசியலா கொண்டு போறாங்க. அவங்கள வந்து தொடர்ந்து அந்த மாணவி இப்படி ஆயிட்டாங்க, யூனிவர்சிட்டி இப்படி ஆயிடுச்சு, யூனிவர்சிட்டியில வந்து ஒழுங்கா வந்து பாத்துக்கல செய்யலன்னு சொல்றாங்க தவிர்த்து தவறு செய்த நபரை காவல்துறை ஒரு சீக்கிரமா சொல்றேன், ஏன்னா வந்து ரொம்ப ஒரு துரிதமாக செயல்பட்டு உடனே அந்த நபரை வந்து பிக்ஸ் பண்ணி இவர் தான் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அவர் தப்பிக்கு போகும்போதுதான் விழுந்து கையும் கால ஒரு முறிவு ஏற்படுது. இது அரசியல் ரீதியா பாக்குறத விட்டுட்டு ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்துச்சு, மேற்கொண்டு வருங்காலங்கள்ல இந்த மாதிரி வன்கொடுமை நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றத வந்து அனைத்து கட்சிகளும் இருந்து யோசிச்சு அதுக்கேற்ற முன்னடைவில் இருக்கிறத விட்டுட்டு ஆளுகின்ற அரசு மேல வந்து ஒரு பழிய சுமத்துறதுனாலயோ காவல்துறை மேல ஒரு பழிய சுமத்துறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இதை இப்படி கூட பார்க்கலாமா, ஒருவேளை இவர் ஆளுங்கட்சி திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு போலீசார் நினைச்சிருந்தா இவர் தப்பிச்சு ஓடும் போது இவருக்கு கைகால் முறிவு ஏற்பட்டிருக்காது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இதுல நீங்க என்ன ஒண்ணு யோசிக்கணும்னா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல ஆளாத கட்சியோ தவறு செய்தவர்கள் எவரா இருந்தாலும் அவங்க வந்து சட்டத்துக்கு முன்ன சரி சமம் தான் நிரூபிக்கிறதுக்கான ஒரு செயலை கூட அதை பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த எஃப்ஐஆர் காப்பில எனக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தாரு. 3வதா நீ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகல, நான் என்னோட விருப்பத்துக்கு என்னோட ஆசைக்கு நீ இறங்கலன்னா சாரோட ஆசைக்கு நீ இறங்கணும்னு சொன்னார்ல, அந்த 3வது நபர் அந்த சார் யாரு? இல்ல இந்த காவல்துறை வந்து விசாரணை செய்ததில்ல அந்த 3வது நபர் இல்ல, இவர் சும்மா போன் எடுத்து அவங்களை த்ரெட்டன் பண்ணுன்றதுக்காக போன்ல ஆக்டிவா பேசுற மாதிரி பேசியிருக்கிறாரு, யாருமே பேசுற மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இன்னொரு நபர் இருந்திருந்தா என்னென்ன காவல்துறை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நைட்டு 7:45 இருந்து 8:20 வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் அப்படிங்கிறவரு இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்தா ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட ½ an hourக்கு மேல வெறும் பாலியல் வன்கொடுமை தானா அது அல்லது பாலியல் பலாத்காரமா? எனக்கு இந்த ரெண்டுக்கும் எனக்கு இப்ப விளக்கம் இல்ல. நம்ம இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப உள்ள இன்டெப்தா போயிட்டு ஆராய முடியாது. ஏன்னா ஒரு மாணவி அதுவும் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது, நம்ம இந்த இன்டெப்தா உள்ள போக அவங்களுக்கு உடைய ஃபியூச்சர் வந்து பாதிக்கப்படும். காவல்துறை அரசாங்கம் இருக்கு, காவல்துறை இருக்கு, அது ஏற்ற சீரிய நடவடிக்கை எடுத்து அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவரை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்குள்ள டெப்த் போகணும் வச்சுக்கிறீங்களேன். ரொம்ப உள்ள போக விரும்பல. சரி, அவங்க வந்து இருக்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க, கூட தப்பிச்சு போனோம், நான் வந்து என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க, மண்டாடி இருக்காங்க. ஆனா அதையும் இந்த ஞானசேகரை வந்து விடல. அந்த அம்மாவை போட்டு பாலியல் கொடுமை வந்து பண்ணி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் அவங்க வந்து திருப்பி மிரட்டினோன்னு அவங்க திரும்பி கூட பார்க்காம அவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டை தாண்டி ஒரு பொதுஜன வெகுஜன பர்சனா இந்த கேள்வியை கேட்கிறேன். தன்னோட தோழியோ காதலியோ வாட் எவர் ஒரு பொண்ணு தான் கூட உட்காந்து தனியா உட்காந்து மனசை விட்டு சில விஷயங்கள் பேசுறாங்க, அந்த பையனும் தான் பேசுறான். எவனோ ஒருத்தன் தேர்ட் பர்சன் வந்து மிரட்டுறான் அடிக்கிறாங்கிறதுக்காக அந்த பையன் விட்டுட்டு ஓடி போனால இது என்ன விதமான அச்ச உணர்வு? 2 பேரும் வந்து ஒரு கல்லூரியில இருக்க ஒரு ஹாஸ்டல்ல கல்லூரி படிக்க ஆசை தங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படுது, ஒருத்தர் த்ரெட்டன் பண்றாங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து அடிச்ச உடனே மிரட்டின உடனே நீ போறன போது நம்மளுடைய எதிர்காலத்து எதுவும் ஆயிடக்கூடாது ஒரு பயத்தினாலதான் போறாங்க. இப்போ நார்மலா பார்த்தா கல்லூரின்னு விட்டுருங்களேன், வெளியே இப்போ நார்மலா தனிமையில ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு கடற்கரையோ இல்ல ஒரு மலைப்பகுதி இடத்துலயோ போனோம்னா அவங்க வந்து தனியார் பேசுவோம், அந்த கிளைமேட் அட்ஜஸ்ட் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு யாராவது நம்ம த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நினைக்கும் போது த்ரெட்டன் பண்ணும்போது ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுரும். நம்ம கல்லூரியில இருக்கோம், யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்க, வீடு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பண்ணும்போது பேசி தானே விடுறான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாருன்னு என்ன இருக்கு அதுல? நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேல இந்த கிரைம் நியூஸ் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். நான் பார்த்த இந்த நிறைய நியூஸ்ல வந்து இந்த காதலன் தனியா மீட் பண்ணக்கூடிய இந்த சம்பவத்தை வச்சு மட்டும் நான் சொல்ல வரேன். காதலனையும் தனியா இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க ஒரு கும்பலோ யாரோ ஒருத்தங்க தனியா வந்து இந்த காதலனை அடிச்சு விரட்டி விட்டுட்டு அந்த காதலியை பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல. பட் அந்த காதலனோ அல்லது தோழனோ தான் உயிரை கொடுத்தாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால நம்ம காலங்காலமா பாத்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து ஏதாவது பிரச்சனைனா விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குதா? ஒரு பிரச்சனை விட்டு ஓடி போயிடுவாங்கல்ல, அவங்க ஒரு கல்லூரியில படிக்கிறாங்க. வெளியே நீங்க இதை கேட்கற கேள்வி வெளியே இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். ஜென்ரேஷன் வந்து எல்லாம் மாறுது. நீங்க அந்த கல்லூரி மாணவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுல்ல, ஒரு டீனேஜ் தானே, அவனே தான் என்ன பண்றது தெரியாது, அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு வேகம் இருக்கும்ல.
அப்படியான ஒரு கோபமும் வேகமும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஆண் ஸ்டூடெண்ட் கிட்ட இல்லையா அன்னைக்கு? இல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்துல அந்த மாணவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு மாணவன் கேட்டதான் தெரியும். இப்போ எல்லாருமே வந்து கோவப்படுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்மளால சொல்ல முடியாது. இதே ஒரு தனியார் கல்லூரி எடுத்து வச்சுங்களேன், இங்க நம்ம சென்னையிலே இருக்கு, நம்ம OMR ரோட்ல இருக்க கல்லூரியில ஆண் மாணவனும் பெண் மாணவியும் பேசிக்க கூடாது. பேசுனா அந்த கல்லூரியுடைய தாளல் இறங்கி அரைஞ்சிருவாரு, பேசவே கூடாது. அவரு இன்னைக்கு இல்ல, இறந்துட்டாரு, அவரை பத்தி சொல்லக்கூடாது. யாருன்னா பேசுனா இறங்கி அடிச்சிருவாரு. ஆணும் பெண் பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் வாட்டி இறங்க பார்த்தாருன்னு அரைஞ்சிருவார், ரெண்டாவது வாட்டி 3% டிசி கொடுத்து அமைச்சிருவார். இது நம்ம யூனிவர்சிட்டி நம்முடைய கல்ச்சரை ஃப்ரீடம் ஒன்றும் அந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு ஃப்ரீடம்ஸ் இருக்கு, பேசுவாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டடிஸை பத்தி பேச நிறைய இருக்கு. ஃப்ரீடம் கூட பார்க்கலாம், பட் அந்த ஃப்ரீடம் கொடுக்க போய் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல. இப்ப பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு ஊர்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட மைண்ட் செட், அந்த மனநிலையை இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒரு பயம், ஒரு அச்சம். எல்லாத்துக்கும் அச்சம் இருக்குதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாணவி வந்து தைரியமாக போய் புகார் கொடுத்தாலும் இந்த விஷயம் தெளிவு வந்துச்சு. இந்த மாணவியை புகாரே தரல அப்படின்னா அப்பா அம்மா தைரியம் கொடுத்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி அந்த மாணவி சொல்லிருக்காங்க. கொடுத்தனாலதான் இந்த ஞானசேகரன் வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. இன்கேஸ் சொல்லாமே இருந்திருந்தா உன் எத்தனை மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது நடந்த தவறை வந்து வெளியே நீ போய் சொல்லு, பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சொன்ன அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வேணாம், சொல்லாத, வேண்டாம், நம்ம வந்து வெளியே போய் நிக்க வேண்டியது இருக்கும், கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், காவல்துறை வந்து நம்மள கேள்வி கேட்பாங்க, வேணான்னு சொல்லி மூடி மறைச்சிட்டு போறோம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த வகையில அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை பாராட்டலாம், அந்த மாணவியோட தைரியத்தை பாராட்டலாம். கரெக்டா? உண்மைதான். ஏன்னா ஒருவேளை இனிமேல் எந்த ஒரு மாணவியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்களே, அதற்கு இந்த மாணவி பூனைக்கு மணி கட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம்ல. உண்மைதான். ஏன்னா தைரியம் நிறைய பேர் வந்து வேணா, ஏதோ ஒரு கெட்டது நினைச்சு கனவா நினைச்சு இந்த விஷயத்தை விட்டுரு, புகார் கொடுக்காதன்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு ஜெனரேஷன் வரைக்கும் இருக்காங்க. இந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நீ கொடு, நாங்க அவங்க கூட இருப்போம், நீ புகார் கொடுன்னு சொல்லி கொடுத்து அவங்க வந்து அந்த மாணவிக்கு தட்டி கொடுத்து புகார் கொடுக்கணும்னா அந்த நபர் வெளியே வரைக்கும் இந்த விஷயம் இருந்துச்சு. இது வந்து அரசியலா பாக்குறத விட்டுட்டு மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், பிரிவென்டிவ் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம பாக்குறதும் கூட நல்லா இருக்கும்னு தோணும். சமூகத்துல ஒரு பெண் செக்ஷுவலா அபியூஸ் ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த அப்படி வரக்கூடிய தைரியத்தை தான் அந்த சமூகம் பாராட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்ல இந்த விஷயத்த. கண்டிப்பாக. அதாவது இந்த மாணவியோட வயது பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க ஒரு பள்ளி வந்து கல்லூரிக்கு வராங்க, 20 இருக்கும், சரிங்களா, காலேஜுக்கு வராங்க, செகண்ட் இயர் தான். இந்த வயசுல வந்து அவங்க ஒரு புகார் தராங்கன்னும் பொழுது அப்போ அவங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து எல்லாமே அவங்க குடும்பத்தார்கள் வந்து கூட இருந்து நீ கூட, ஆனா இன்னொரு இதே மாதிரி இன்னொரு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இருக்காங்க. இதே மாதிரி விஷயம் மீதி பேரும் பார்க்கணும். ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா உடனே வந்து அவங்க ஃபேஸ் அவுட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் திருப்பி ஒருத்தருக்கு இந்த மாதிரி தவறு நடக்கும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சிசிடிவி கேமராலாம் ஒர்க் பண்ணல, வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம்? இந்த ஞானசேகரன் நபர் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள போகல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து போட்டிருக்க அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் எல்லாமே ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல்ஸ் தான் போட்டிருக்காங்க, டிப்ளாய் பண்ணி வச்சுட்டு அவங்க தான் இருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள போய் தானே கேமரா இருக்கும். இவர் வந்து போறது பின்பக்கம் இருக்க வழியில. அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டப்புறத்துல இந்த உத்தமகன் சாலையில இருந்து அந்த கோட்டப்புறம் அந்த கால்வாய் அந்த பின்பக்கம் அந்த ஹவுசிங் போர்டு, தமிழக அந்த ஹவுசிங் போர்டு இருக்கு பாருங்க, அது வரைக்கும் இருக்கும். பெரிய இடம் அது, படர்ந்து விருந்து பெரிய இடம். பின்பக்கம் வழியா உள்ள வராரு. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இங்க வந்து சிசிடிவி கேமரா கிடையாது. சோ அப்ப இன்னும் டவுட் நம்ம ஆக்சஸ் வந்து யாருக்கும் தெரியாதுனால அந்த உள்பக்கம் வந்து அவர் அந்த விஷயத்துல ஈடுபடுறாரு. அந்த மாணவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் இன்டெப்தா போக விரும்பல. ஆனா அந்த மாணவியோட எதிர்காலம் கருதி அதனாலதான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரனுக்கு கையிலையும் காலையும் எலும்பு முறிவு ஏற்பட்டதா? இல்ல, அவர் வந்து காவல்துறையுடன் தப்பிச்சு போனவன். அவர் என்ன பண்றாரு, முதல்ல ஒரு டாக்டிக்கா நான் வந்து ஆளும் கட்சியை சார்ந்தவன், ஏன்னா நீங்க விசாரிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முன் வைக்கிறாரு. யார் தவறு செய்தாலும் யார் தவறு செய்தாலும் நீதிமன்றம் இருக்குது, காவல்துறைக்கு அரெஸ்ட் பண்ண நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் உங்களுக்கு தண்டனை வழங்க போகுது. அந்த இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றதுக்காக காவல்துறை வந்து சட்டத்தையே கையில எடுத்துக்கிட்டு போட்டு அவர் அடிச்சாருன்னா என்ன ஆகும்? அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகும் போது நீதிமன்றம் இருக்கு. அதனால வந்து காவல்துறை அந்த விஷயத்தை பண்ண முடியாது. இவர் தப்பிச்சு போகும்போதுதான் கீழே விழுந்து இவர் கையும் காலம் உடையுது.
காவல்துறை வந்து போட்டு அடிக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. என்னன்னா காவல்துறை தப்பிச்சு போன எப்படியாவது அப்படின்ற அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற வெப்பன் வந்து என்ன வெப்பன் என்ன நான் கட்சியை சார்ந்திருக்கேன், என்ன வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கொடுத்துறாரு. அதையும் மீறி இவங்க விசாரணையை வந்து தொடங்கும் பொழுதுதான் என்னடா இது இவங்க இன்னும் இன்டெப்தா போறாங்களே, மாட்டி போன்ற அச்சத்தெல்லாம் ஒரு தப்பிச்சு போறாரு. அப்பதான் அவங்க கீழே வந்து மறையாரு. குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பிடிச்சி ஜெயில போடாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? அது ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலும் ஜெயில் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் ஜெயில வச்சிருக்காங்களே தவிர்த்து மருத்துவமனையில நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கல. அவருக்கு காலையில 2-3 இடத்துல ஃபிராக்சர் இருக்கு, கையில ஃபிராக்சர் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நபரை வந்து சிறைச்சாலையில அமைச்சா சிறைச்சாலையில இருக்க மருத்துவமனை சும்மா ஒரு மருந்தும் கொடுக்க முடியும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுக்காக தான் மருத்துவமனையில இருக்க ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு கிளையில வந்து அவர் போட்டு அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கையிலையும் காலையும் அவருக்கு மாவு கட்டு போட்டிருக்கு. ஆனாலுமே மாணவர்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சிகளும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அடுத்தடுத்து. இதுல மாணவர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் சேர்ந்து தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வரும்போது நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில வந்து காமிக்கிறது மாணவர்கள் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, அதனால வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அதிகமான பாதுகாப்பு போடணும், ஒரு காவலர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த விஷயம் என்னன்னா 2வது ஒரு நபர் இருக்காங்க, அந்த நபரை வந்து கைது செய்தே ஆகணும், அந்த நபரை வந்து ஆளுகின்ற அரசாங்கமும் காவல்துறையும் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஐஆர் கண்டென்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாணவி கொடுத்தது என்ன வந்து த்ரெட்டன் பண்ணாங்க, யார்ட்டையும் போன்ல பேசுன்னு சொல்றாங்க. அப்படி அவர் போன்ல பேசியிருந்தாருன்னா அந்த போனை கான்ஃபிஸ்கேட் பண்ண காவல்துறை யார்கிட்ட பேசினாரு அவரு அப்படின்னு கேட்டு டெலிட் பண்ணா சிடிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கால் டீடைல் ரெக்கார்ட்னு சொல்லி. அவர் அந்த சமயத்துல யார்கிட்ட பேசியிருந்தாரு கூட அதை எடுத்துருப்பாங்க. அப்படி அந்த நபர் தானே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நபரை மட்டும் அவங்க காப்பாற்ற நினைக்க போறாங்க காவல்துறை. அப்ப அந்த 2வது நபரே இல்ல, அந்த ஒருவேளை நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கலாட்டி அந்த சாருடைய ஆசைக்கு இணங்கணும்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுவும் சும்மா பொய்யா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா காவல்துறை வந்து யாரும் வந்து காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாணவிக்கு ஒரு தவறு நடந்திருக்கு, அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 நாட்கள் வந்து ஒரு குற்றவாளியை தேடி கரெக்டா பிக்ஸ் பண்ணி ஒரு அறிவியல் ரீதியாக பிடிக்கப்பட்ட நபர்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தையும் சொல்றாங்க. ஏன் 7 நாள் டிலே ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்க போய் தேடணும், எத்தனை நாள் இருந்துச்சு நாங்க பிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அறிவியல் ரீதியாக இது பண்ணும்போது உண்மையாவே ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஹைட் பண்ண அவசியமே இல்லைல்ல, அவரையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே. அந்த மாதிரி நபர்கள் சொன்னா மக்களுடைய புரிதலுக்காக. ஏன்னா இந்த விஷயத்துல வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவங்க வந்து கொடுக்கறதுக்கு காலையில வந்து இந்த நீதிமன்றம் சமர்ப்பிக்க விஷயத்த வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா வந்து காவல்துறை சொல்ல முடியாது. சமூக வலைதளங்கள்ல சொல்ற மாதிரி நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கா? அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாணவி இந்த புகார் கொடுத்தாலும் விஷயம் தெரியுது. இன்கேஸ் அவங்க புகாரை கொடுக்காம இருந்தா எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை மட்டும் வச்சு நான் சொல்ல வரல, அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் நான் சொல்லல. நம்ம தமிழகத்துல தான், தமிழக மாநிலத்துல எவ்வளவோ மாவட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கு. கல்லூரிக்கு போகாம வேலைக்கு போயிட்டு வர பெண்களும் இருக்கிறாங்க. கிரைம்ன்றது அதாவது நம்ம சம்பவம்ன்றது அங்கங்க ஏதோ ஒரு நடக்குது. போலீசிங் வந்து பண்ணிட்டு லா என்ஃபோர்ஸிங் போலீஸ் போட்டிருக்காங்க, அவங்கள ரோந்து பணிகள் போறாங்க செய்யறாங்க. ஒரு புகார் வராது தனிமையில பார்க்கும் பொழுது காவல்துறையே ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்தாலே கூப்பிட்டு அவங்கள அட்வைஸ் பண்ணி, அவங்க சின்ன பசங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேரண்ட்ஸை வர சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொல்லி எழுதி வாங்கிட்டு இது மாதிரி தனிமையில இருக்க கூட சொல்லி விரட்டி தான் அனுப்புறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் போலீஸ் வந்து அவங்கள மிரட்டி அனுப்புறது. ஏன்னா திருப்பி இவங்க தனிமையில இருந்தாங்கன்னா வேற யாராவது இதை பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் தலைவலி. அவங்க லா என்ஃபோர்ஸிங் லா என்ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த விஷயங்கள் நடக்கூடாதுக்காக தான் காவல்துறை வந்து சுற்றுக்காவல் போறாங்க, பாக்குறாங்க, செய்யறாங்க. அதையும் மீறி தனிமையா இருக்கணும், யாருமே நம்ம பார்க்காத அளவு இருக்கணும், வீட்டுல மாட்டக்கூடாது, இந்த காதலர்கள் பண்ற விஷயம்லாம் தப்புகள் தவறுகள் தொடர்ந்து வருது. அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது வெளியே புகாரா வந்து தெரியும் போது அந்த விஷயங்கள் இருக்கு. புகார் கொடுக்காம இருக்கவங்களுக்கு வெளிய விஷயமே தெரியாது, அப்படியே விட்டுருவாங்க. இது இன்னைக்கு டேட்டுக்கு இவங்க இந்த மாணவி வந்து புகார் கொடுத்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. கொடுக்காத புகார்கள் எவ்வளவோ இருக்குல்ல. வட இந்தியாவில நடக்கிற மாதிரியே இப்ப தமிழ்நாட்டிலையும் இப்ப வரிசையா ஒன்னொன்னா நடக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட தருணங்கள்ல வெளியூர்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கோ அல்லது வெளியூர்ல தங்கி வேலை செய்யக்கூடிய மாணவிகளுக்கோ பெண்களுக்கோ நீங்க சொல்லக்கூடிய ஒரு தைரியம், சேஃபர் சைட்ல இருக்கணும். எல்லாருமே ஒரு தனிமையான பகுதியில் யாருமே இல்லாத இருக்க பகுதியில் போனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இன்கேஸ் அதான் நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா விரலூட்டு என்ற அளவு தான் இருக்கும், எல்லாரும் இது பண்றது இல்லை. வெளியே வந்து நோட்டபுளா யாராவது வெளியே சொன்னாலோ இந்த புகாரை வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த குற்றவாளிகள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வராங்க. இன்கேஸ் அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா இவங்க அடுத்தடுத்த நபர்கள் போவாங்க. அதனால ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும், யாராவது ஒரு கேலி செய்தாலோ இல்ல ஒரு ஸ்டாரிங் சொல்லுவாங்க, அதாவது தொடர்ந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனா கூட
வழக்கு பதிவு செய்யணும்னு நம்ம சட்டத்திலேயே ஐபிஎஸ்லயே இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் தொடர்ந்து நம்மளை பின்தொடர்றாங்க, இல்ல தொடர்ந்து பாக்குறாங்க, இல்ல கேலி செய்யறாங்க, இல்ல கிண்டல் பண்றாங்க, இல்ல கைப்பிடிச்சாலும் அதுக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். போடான்னு சொல்லி விட்டுட்டு வரனாலதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. எந்த ஒரு சின்ன தவறுகள் நடந்தாலும் உடனே பக்கத்துல இருக்க காவல் நிலையமோ இல்ல அவங்க கிட்ட இருக்க அந்த மொபைல் ஆப் ஃபுல்லா வந்துருச்சு பெண்களை காக்கிறதுக்காக, அந்த ஆப்ல உடனே போட்டாங்கன்னா காவல்துறையா நடவடிக்கை எடுக்க போகுது. அதனால தைரியமா இருங்க. இது ஒரு கசப்பான சம்பவம் தான். இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணது இல்லாம நம்மள தைரியப்படுத்திக்கிட்டு அடுத்தவர்கள் இன்னொருத்தருக்கு இந்த தவறு திருப்பி நடக்காம இருக்கிறதுக்காக எந்த ஒரு தருணம் உடனே காவல்துறை புகார் தருணம் கேட்டுக்கிறேன். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான குற்றங்களை ஆண்கள் தாங்களே சரி செய்து கொண்டால் ஒழிய இப்படியான குற்றங்களை தடுக்க முடியாது. பெண் குழந்தைகளுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறத தாண்டி ஆண்களிடம் எப்படி பெண்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதை பதிவு பண்ணிக்கிறோம். எங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.